தளபதி விஜய பின்னாடி இருந்து இயக்கும் அந்த சைலண்ட் கில்லாடி யார் தெரியுமா? பாஜக போட்ட பெரிய பிளான். ஆனா அதை தவிடு பொடியாக்கி விஜயோட இமேஜை காப்பாட்ட போறது இவர்தான். முழுசா கேளுங்க. இப்போ தமிழக அரசியல்ல எங்கு பார்த்தாலும் 2026 தேர்தல் பேச்சுதான். ஆனா திரைக்கு முன்னாடி விஜய் பேசினாலும் பின்னாடி இருந்து ஸ்கெட்ச் போடுறது ஜான் ஆரோக்கியசாமிங்கிற ஒரு மூளை. ஆப்பிள் நிறுவனத்துக்கே பிராண்டிங் சொல்லி கொடுத்த ஆள் இவரு. அன்புமணிய மாற்றம் முன்னேற்றம்னு மாத்தினதும் சீமான 3வது இடத்துக்கு கொண்டு வந்ததும் இவரோட அதே ஜேபிஏசி வியூகம்தான். இப்போ விஜய்க்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால் பாஜகவின் பி டீம்ங்கிற விமர்சனம். இதை உடைக்க ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்திருக்கிற ஐடியா ரொம்பவே ஷார்ப்பானது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற தலித் மற்றும் சிறுபான்மையின மக்களோட ஓட்டு ரொம்ப முக்கியம். பாஜக கூட கூட்டணி வச்சா விஜய் இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு உருவாக்குன திராவிட தமிழ் தேசிய பிம்பம் டோட்டலா காலியாகிடும்னு ஜான் எச்சரிச்சிருக்காரு. அன்புமணி சீமானிக்கு கிடைச்ச அதே இமேஜ் மேக் ஓவர் இப்போ விஜய்க்கும் நடக்குது. பாஜக கருத்தியல் எதிரி, திமுக அரசியல் எதிரி. விஜயோட இந்த மாஸ் பஞ்ச் டைலாக் பின்னாடி இருக்கிறது ஜானோட டேட்டா அனாலிசிஸ் தான். ஒருவேளை பாஜக கூட விஜய் கைகோர்த்தா அது திமுகவுக்கே சாதகமா போயிடும்னு அதிமுகவும் ஒரு பக்கம் கணக்கு போடுது. விஜயோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போற அந்த ஒரு முடிவு இப்போ ஜான் ஆரோக்கியசாமியோட டேபிள்ல தான் இருக்கு. அடடா, அரசியல் சதுரங்கம் சூடு பிடிக்குதே. இது வெறும் கூட்டணி கணக்கு இல்ல, தமிழ்நாட்டோட அடுத்த 10 வருஷ அரசியலை தீர்மானிக்க போற நகர்வு. விஜய் தனித்து நின்னாலோ அல்லது அதிமுக கூட சேர்ந்தாலோ மட்டுமே அவரோட அரசியல் இமேஜ் தப்பும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் பாஜக கூட கூட்டணி வைக்கணுமா இல்ல தனிச்சு நிக்கணுமா? உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 2026ல என்ன நடக்கும்னு பாப்போம்.